வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்க, அதுவும் ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தோம். நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா 9 நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் வரும், 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரும், மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை. பாருங்கள், நம்ம என்ன கொடுத்தோம், 9க்கு என்ன வரணும், 9ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக 4 நம்பர் தான் வரும் சரிங்களா. 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரும் சரிங்களா. 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் வரும், மாற்றி கொடுத்துருக்கோமா. அங்கே பாருங்கள், 4 7 6 476 கொடுத்துருக்கோமா. இதைத்தான் நாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நீங்கள் கணிச்சிங்களா, எங்கேயாவது எப்போயாவது கணிச்சிங்களா 7க்கு 8 தான் வரும்னு கணிச்சிருக்கீங்களா? கணிக்கல தான். நான் தான் சொன்னேன்ல, ஒன்று போனால் மேலே போயிடும், அதாவது 8ஐ விட மேலே போயிடும், இல்லைன்னா 8ஐ விட கீழே வந்துடும், அவ்வளோதான். இந்த 2 நம்பர் தான் இதுக்கு வரும், வேறு எதுவும் வராதுன்னு நான் சொன்னலாம். என்ன சொன்னேன், போனால் 8ஐ விட மேலே 9ஆம் நம்பர் போயிடும், அப்படின்னா அதை விட கீழே 7ஆம் நம்பர் தான் வரும். இந்த 2 நம்பருக்கு தவிர வேறு வாய்ப்பு இல்லைன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது, பி போடலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் கன்ஃபார்மாக வரும், வேறு எதுவும் வராது. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கணக்கு போட்டு தான் சொன்னேன் நான். இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி என்ன சொன்னேன், 2ஐ விட உங்களுக்கு 8 வரணும், 8 இல்லைன்னா 6. இந்த 2 நம்பர், அதுலேயும் குறிப்பாக 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் 6ஆம் நம்பர் மட்டுமே வச்சா கூட நீங்கள் வின்னிங் எடுத்துடலான்னு தான் நம்ம தெளிவாக சொன்னோம். நம்ம கொடுத்தல 476 டைரெக்டான வின்னிங்கு. நீங்கள் கணிச்சிங்களோ இல்லையோ, நான் கணித்தேன். 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் நீங்கள் கணிச்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 7க்கு 8ங்கிறது நமக்கு நான் தான் சொன்னேன், உங்களுக்கு 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் வரும். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் 2 தான் சொன்னேன், ஒரு நம்பர் தள்ளி தான் வரும். அப்படி ஒரு நம்பர் தள்ளி வந்தாலும் மேலே ஒரு நம்பர் போகும், இல்லை கீழே ஒரு நம்பர் வரும், அவ்வளோதான். இது ஒரு நம்பர் சான்ஸ் தான் இதில் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கணிச்சிருக்கிறோம். கணிப்புங்கிறது அந்தளவுக்கு தெளிவாக இருந்ததுனால தான் நம்ம சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பர் அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2 நம்பர் வேறு வராது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு, அதுவும் ஒவ்வொரு நம்பர் தள்ளி தான் விழுகணும், வேறு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் விழுந்திருக்கு. ஒன்று விழுந்தால் ஒரு நம்பர் தள்ளி 9ஆம் நம்பர் விழுக்கணும், இல்லைன்னா ஒரு நம்பர் தள்ளி 7ஆம் நம்பர் விழுக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன், அதுதான் விழுந்திருக்கு, வேறு எதாவது விழுந்துச்சா இல்லை. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தாங்க ஸ்ட்ராங்கு. ஏன்னா 2க்கு 6 இங்கே வந்திருக்கலாம், அதே மாதிரி 6க்கு 2ன்னு வந்தாலுமே 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நம்ம என்ன நினச்சோம், 486 தான் வரணும், 486 தான் நம்ம கணக்கு இருந்துச்சு. நம்ம நேற்று என்ன சொன்னோம், 486 தாங்க வரும், வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம சொன்னோன்னா இல்லையா? சொன்னோம். இது தான் வரும், இது தான் வரும், நம்ம படித்து சொன்னோம். நிறையா நம்பர் இது தான் இருக்குது, இது தான் வரப்போகுது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதுதான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. நம்ம அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருதுன்னா நம்ம இப்படி வரப்போகுதுன்னு ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி திரும்ப பதிவு பண்ணுவோம். அது அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுவோம். சரிங்க, இங்கே கொடுத்துருக்கீங்களா இதே நம்பர் நீங்கள் ஆல் போர்டில் கொடுத்தீங்களான்னா இல்லை, ஆல் போர்ட்லையும் அதே தான் கொடுத்துருக்கேன், மாற்றி கொடுக்கல. பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், 476 தானே கொடுத்துருக்கேன், மாற்றி கொடுத்துருக்கேனா இல்லை தானே. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வருது, தாண்டி வராது. சொன்னோமா இல்லையா? இது தான் வரப்போகுது. அதே சி போர்டு நான் குறிப்பாக சொல்லிட்டேன், சி போர்டு 6ஆம் நம்பர் தான் வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நான் இதுக்கு மேலே யாராலும் வின்னிங் நம்பர் கொடுக்கவே முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், யாராலையும் கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்களா, வந்து 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கணிச்சிருக்காங்களான்னா அது முடியாது. 8க்கு 7ங்கிற நம்பர் பவரில் எடுப்பாங்க, இல்லைன்னா டேரெக்டாக வேறு மாதிரி எடுப்பாங்க. நான் சொன்ன ஆல்ரெடி நம்பரை தான் எடுத்துருவாங்க. ஆனால் இவங்க நாம் எடுத்துருக்கேன்னா 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரும். 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வரலைன்னா ஒரு நம்பர் தள்ளி 9ஆம் நம்பர், ஒரு நம்பர் தள்ளி 7ஆம் நம்பர், இது 2 தான் வருமே தவிர இது தவிர வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். என்ன காரணம்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கணக்கு வச்சுருக்குறாங்கிறது தான் உண்மையான மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, உண்மை ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்தளவுக்கு தெளிவாக கணக்கு வச்சுருக்கிறோம். நம்ம இப்போ ஏப்பசாப்பே இப்போலேருந்து நம்ம போட்டுட்ருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நிறையா நாள் நம்ம கேரளா லாட்டி தான் விளையாண்டுருக்குறேன் மேக்ஸிமம் சரிங்களா. இப்போ நான் வேலை பழகின காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக, எனக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வயசு ஆகுதா. 43 வயசில் 23 வருஷம் நம்ம கேரளா லாட்டிகளே இருந்திருக்கேன். அந்தளவுக்கு கேரளா லாட்டி விளையாண்டுருக்குறோம் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறோம். கேரளா லாட்டி நிறையா விளையாண்டுருக்குறோம், நம்ம எப்படிலாம் வரும்னு கணிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுது, இல்லைனா சொல்ல முடியாது சரிங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து சும்மா வெறும் கணக்கு தெரியுங்கிறக்கா வந்து உட்காந்து வீடியோ போடலை. எனக்கு முழுக்க ஏபிபிசின்னு எஸ்ன்னு என்ன, பாக்ஸ் நம்பர்னு என்ன, இதெல்லாம் தெரியும் சரிங்களா. தெரியாமல் நம்ம கொடுக்க முடியாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அதில் ஊறி போனதுனால, இது பிடிச்சி போனதுனால தான் இந்த வீடியோவே போட ஆரம்பித்தோமே தவிர இது பிடிக்காமல் வீடியோ போடல. சில பேர் வந்து எனக்கு தெரியுங்க, நான் கணக்கு தானே ஈஸியாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து அவன் மாதிரிலாம் வந்ததில்லை. எனக்கு இது ஆரம்பத்துலேருந்து பிடிச்சி நம்ம விளையாண்டு அதில் அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் வரலாமே தவிர, அதனால தான் இந்த அளவுக்கு நம்மளால் கணிக்க முடியாத தவிர எல்லாம் கணிக்க முடியாது. தெளிவாக சொல்கிறோம், கணிக்க முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே 7க்கு 8 நீங்கள் கரெக்டாக கணிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் உட்காந்து பாருங்கள். இப்போ நம்ம நேற்று கொடுத்த நம்பரு எந்த அளவுக்கு அக்யூரஸாக கணிச்சிருக்கிறோன்னு பாருங்கள். நம்ம 4 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, திரும்ப 4 தான் வரும்னு எப்படி சொன்னோம்?
8க்கு 7 தான் வரும்னு எப்படி சொன்னோம்? 9ல் நீங்கள் வரலைன்னாங்க ஒரு 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 8 கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் 9ஆம் நம்பர் தான் வந்திருக்குமா? ஒரு வேளை முன்னாடி நின்று 9ஆம் நம்பர் வந்திருக்குமா? பக்கம் பக்கம் தானே கணிச்சிக்கிறோம். ஒன்று 8க்கு 7 வரணும், இல்லை 8க்கு 9 வரணும். சரிங்களா? அதுதான். இதை தவிர வேறு ஏதாவது வருமா? வராது. அதே மாதிரி 6க்கு 4க்கு 2க்கு 6 தான் வரும், வேறு எதுவும் வராது. தெளிவாக தானே சொல்லணும். நம்ம 476 இதுக்கு மேலே யார் கணிப்பான்? கரெக்டாக கணிச்சிருக்கிறோம் நம்ம. அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுவும் போர்டு, நீங்கள் போர்டு சும்மாங்க நான் சொல்லிகிட்டே இருக்காங்க நிறையா, நம்ம போர்டு தான் நமக்கு நிறையா செட் ஆகணும் சொல்கிறப்ப நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒரு 40 செட்டு ஒரு 50 செட்டு வச்சா கூட காசு யாருக்கு? எனக்கா உங்களுக்கா? உங்களுக்கு தானே காசு. நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? கமெண்ட் வேணால் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் கமெண்டில். அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து அதை செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் ரொம்ப டஃப். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக இதெல்லாம் பாடுபடுறேன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 50 செட்டு போட்டு 100 செட்டு போட்டு காசு வாங்கினீங்கன்னா அது எனக்கு கொடுக்க போகிறதில்ல. நான் உங்களுக்காக தான் கொண்டு வர இவ்வளோ ரிஸ்க் எடுத்து. சரிங்களா? எனக்கு கொடுக்குற 1000 பீஸுக்கு 33 பைசா கொடுக்குறாங்க இல்லையா? இந்த 33 பைசாவுக்காக நான் உட்காந்து இங்கே வீடியோ போடலை. சரிங்களா? நான் மக்களுக்காக வீடியோ போடுறேன். புரிஞ்சுட்டா சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு நான் வின்னிங் எடுத்தேங்க, உங்களால் நான் வின்னிங் எடுத்தேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற நம்பர் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், முடிஞ்ச வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி விடலாம். நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி வீடியோ பார்க்கலாம். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் அது பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒருத்தவங்க தானம் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்ப் தான் பண்ண போகிறீங்கன்னா, அது ஒரு ஆர்கனைஸ் கம்பெனிக்காரங்க நடத்துகிறாங்க. அது நடத்துறதுனால அவங்களுக்கு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு ஏதாவது குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ நல்லா பெருந்தன்மையோடு பண்ணுறாங்களோ அதே பெருந்தன்மையோடு நம்ம ஃப்ரீயாகவே அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம யாருக்கும் ப்ரமோட் பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த காலத்தில் இன்ன வரைக்கும் நமக்கு யாருக்குமே ப்ரமோஷனே கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய நலனுக்காக நான் எதையுமே செய்ய மாட்டேன் எப்போயுமே. நம்ம சப்ஸ்கிரைபர் எதையாவது உள்ள மாட்டிக்கிட்டு அவங்க முடிக்கக்கூடாது, பாவம், அவங்க கஷ்டப்படக்கூடாது. நம்மளை மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி வரவங்க தான். சரிங்களா? நம்மளை மாதிரி தான் நானும் உங்களை மாதிரி தான். உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு 1000 ரூபா கிடச்சா நல்லா இருக்குமா, 2000 ரூபா கிடச்சா நல்லா இருக்குமான்னு அலைஞ்சிருப்போம். அதுதான் சொல்கிறேன். நம்ம போட்ட காசு எப்படியாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. நீங்களாம் உண்மையிலுமே நம்மளாம் பாவப்பட்ட ஜென்மம். நம்ம ஏதோ ஒரு ஆசை, நம்முடைய ஆசை என்னைக்காச்சும் நம்ம நிறைவேறாதா, நமக்கு பணம் காசு நிறைய கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம போடுறோமே தவிர நம்ம வந்து அதை வச்சு கோடியாக சம்பாரித்து போய் செட்டில் ஆகணுங்கிறக்கா இல்லை. சரிங்களா? அதனால் தெரியும், நமக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம வந்தனால அந்த வழி என்னங்கிறது நமக்கு புரியும். அதனால் நம்ம காசு நான் ஒரு 2000 3000 வாங்கிக்கிட்டு அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க அவங்ககிட்ட போடுங்க இவங்ககிட்ட போடுங்கன்னு சொல்லிட்டு போக தெரியாது எனக்கு. ஏன் சொல்லலை? வேண்டாம். அவன் நம்ம போட்டு நம்ம சொன்ன நேரம் அவங்கள உங்கள் காசை ஏமாற்றிட்டு ஓடிட்டான்னு யார் மேலே பாவம்? அந்த பாம்புரை எனக்கு தான் வந்து சேரும். அந்த பாவம்லாம் எனக்கு வேண்டாமாப்பா சாமி. அதனால் நான் யாருக்குமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு 10,000 வரைக்கும் தராங்க, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. காசுக்காக இது நான் பண்ணவே மாட்டேன். அதுவும் சப்ஸ்கிரைபருடைய சாபத்தை வாங்கவே கூடாது, ரொம்ப தப்பு. அதனால தான் நான் வேண்டான்ட்டேன். முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கிக்கணும் தவிர நீங்கள் கூட 2 அடி அடிச்சுங்க என்னைய. ஆனால் உங்களை வந்து வேறு ஒருத்த அடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன் காசு. ஆனால் இன்னொருத்தன் கொடுத்து அவனை உங்களை ப்ரொமோட் பண்ணி உங்கள் காசு அவங்ககிட்ட பிடிங்கி கொடுக்குறதுல எனக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். அப்படி எனக்கு வேணாம். நீங்கள் கொடுக்குறீங்களா, சரி வாங்கிக்கிறேன். அதை மட்டும் தான் செய்வேனே தவிர மற்றபடி வேறு யார்ட்டையும் நான் உங்களை வச்சு நான் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நீங்கள் காசு கொடுங்க, நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணி தரேன்னு சொல்லி இந்த பழக்கமும் வேண்டாம், அந்த விலையும் வேண்டாம். பாவம், உண்மையாலுமே பாடுபடுறவங்க காசு யார் கைக்கும் போகக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ராவல் நாளைக்கும் அதே தான் சொல்கிறேன். நாளைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல வின்னிங் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா நம்ம கையில் நம்பர் நல்லா எடுத்ததுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன். நல்லாவே தெரியும். நம்ம கொடுத்தா போர்டு அதே மாதிரி குறிப்பிட்ட நம்பர் நமக்கு போர்டு கொடுத்தோம்னா சூப்பராக வின்னிங் வராமல் போகாது. ஏதோ ஒரு நாளைக்கு தான் மிஸ் ஆகும். நான் எடுத்துட்டேன்னா நல்லபடியே நல்லபடியாக எனக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். போர்டு இது வரப்போகுது, போர்டு இதை ட்ரை பண்ணுங்கள், போர்டு இதை ட்ரை பண்ணுங்கன்னு கொடுப்பேன். அப்படி வரும், டக்குன்னு வந்து விழுந்துடும். அது மாதிரி தான் நேற்று வந்துச்சு. நமக்கு முந்தா நாள் அப்படி தான் வந்துச்சு 3 டிஜிட்டு. அது மாதிரி தான் இந்த ட்ராவல் நம்ம கொடுக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா அந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க போடுற வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க போதும். இதுதான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபராவது அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? அவங்களால முடிஞ்சால் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க போதும், வேறு எதுவும் வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 29/8/2024 கார்போனியா ப்ளஸில் நமக்கு இதுதான் வந்துச்சு. சரிங்களா? நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 479 மாற்றி எழுதிட்டோம். சரிங்களா? பரவாயில்ல, இது கொஞ்சம் இடமாவது இருக்கும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு வந்து நிர்மல் கம்பெனி ரேட்டாக இருக்குது. நிர்மல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
8 2020 வெள்ளிக்கிழமைக்கு இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்றதை பார்த்து வந்துடும். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 718 சரிங்களா. இந்த 718 தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருக்குது. 718 ட்ரையல் நம்பர் சரிங்களா. அதே மாதிரி இந்த போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன அடித்தாங்க போன வாரம் நிர்மல் கம்பெனியில் போன வாரம் என்ன அடித்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். போன வாரம் நமக்கு 915 சரிங்களா. 915 நிர்மல் கம்பெனியில் இருங்க, நம்ம எதுக்கும் பார்த்துக்கிறோம். 915 பார்த்துக்கலாம் முதல்ல. ஆமாம், 915 தான் போன வாரம் நிர்மல் கம்பெனியில் ஆடினாங்க. இந்த 915 கணக்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 476. அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரா நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க இன்றைக்கி நிர்மல் கம்பெனியோடது 395 சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஓவராலாக கொண்டு வந்துட்டு நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது குயிக்காக பார்த்தலாம். ஏன்னா ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு வெட்டியாக உங்களை உட்காந்து வெட்டித்தனமாக பேச வச்சு உட்கார வச்சிட்டேன் சரிங்களா. அதே மாதிரி ஏ பட பொறுத்த வரைக்கும் 1 4 அப்படிங்கிற 2 நம்பர். என்ன திரும்ப 4 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ 4 நம்பர் தான் திரும்ப வர மாதிரி கேட்குது. 472 வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 472 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 472 அப்படியே பேஸ் பண்ணி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் திரும்ப இந்த 472 4 நம்பர் கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து நம்ம இந்த நம்பர் தான் மேட்ச் ஆக போகுதுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதாவது 486 மேட்ச் ஆக போகுதுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். 686 மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 476 இந்த பாருங்கள் 427 ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கு 472 ஆகட்டும். ரெண்டுமே உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகுது. அதை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். இந்த பாருங்கள் 472 724 இதெல்லாம் வருது. இந்த மாதிரி தான் வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் திரும்ப 4 நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா திரும்ப 4 நம்பரே வருதுன்னா எனக்கு 4 நம்பர் தான் காமிக்குது. நான் இதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 8க்கு 7 எவ்வளோ, 8 நம்பருக்கு 7 நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிச்சதோ அதே மாதிரி தான் இப்போயும் காமிக்குது. 9க்கு எப்படி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் காமிக்குது. ஏன்னா இது கணக்கு இல்லாமல் நம்ம தான் நேற்று 4 நம்பர் வந்துருச்சு. கூட்டாம்போக்கில் கொடுக்குறதா இருந்தால் நான் மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர். அப்படி கூட்டாம்போக்கில் கொடுக்கலங்கிறது தான் உங்களுக்கு உண்மையான விஷயம். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டாம்போக்கில் ஏதாவது சும்மா ரேண்டமாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, 9க்கு போய் இப்போ தாங்க வந்துச்சு, 9க்கு 4 நம்பர் வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வின்னிங் எடுக்கவே முடியாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த 9 நம்பருக்கு 4 நம்பர் வந்துருச்சு ஏற்கனவே, அதனால் நீங்கள் வராது அப்படின்னு நீங்கள் அந்த முடிவே பண்ணாதீங்க. கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதுதான் வின்னிங். உங்களுக்கு 4 நாளைக்கு வின்னிங் வராட்டினாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் அடிக்கிற நம்பிக்கை ஃபுல் டிஜிட் அடிக்கும். நான் திரும்ப அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்தில் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு நம்பர் வந்துச்சு இன்றைக்கி வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்களாக ஒரு முடிவு பண்ணாதீங்க. எப்போயுமே கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் இங்கே பாசிபிலிட்டியாக இருக்கும். நான் நினச்சிடலாம் 7க்கு 8 வருமா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா மாற்றிருப்பேன். உடனே என்ன கொடுத்துருப்பேன், இந்த இடத்துல 5ஆம் நம்பர் கொடுத்துருப்பேன். 5ஆம் நம்பர் கொடுத்தா வந்திருக்குமா, 7ஆம் நம்பர் கொடுத்தனால தான் வந்துச்சு சரிங்களா. அதை தான் சொன்னேன். எப்போயும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. சி போர்டை எப்போ பார்த்தாலும் நம்ம எப்போ எடுத்தாலும் சி போர்டு கரெக்டாக எடுத்துருவோம். அதில் மாற்றமே கிடையாது. அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் மிஸ் ஆகும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் கவலைப்பட்டதில்லை. சி போர்டை நம்ம சொன்னால் வந்தே தீரும், மாற்றமே கிடையாது சரிங்களா. அதனால் நான் அதை கவலைப்பட மாட்டேன். ஆனால் இந்த 2 போர்டு ஏ போர்டு எடுக்கிறதும் பி போர்டு எடுக்கிறதும் ரொம்ப டஃப்பு. ரொம்ப டஃப். எடுக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திரும்ப 6ஆம் நம்பர் கொடுங்க, எனக்கு அப்படி தாங்க காட்டுது. 7 8 6 தான் வரணும், அப்படி தான் காமிக்குது எனக்கு சரிங்களா. அதனால தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 7 8 6 இருக்கா, 7 6 8 இருக்கா, 8 6 7 இருக்கா, அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இருக்குது அங்கே பாருங்கள் 7 6 8 இருக்கா, அந்த மாதிரி தான் காமிக்குது எனக்கு. அது மாதிரி வருதான்றதையும் பார்த்துங்க. அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. 7 8 7 6 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு 9 நம்பர் மேலே டவுட். 9 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான சான்ஸு. 8ஆம் நம்பர் என்ன கணக்கு வரும், 8ஆம் நம்பர் சி போர்டு போட்டு பாருங்கள். சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு போட்டு பாருங்கள், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா. சி போர்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பற்றி நம்ம எப்போயுமே கவலைப்பட்டது கிடையாது. சி போர்டு வரும், நீங்கள் எப்போயுமே நீங்கள் எடுத்து போடலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 0க்கான மேபி கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பட் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாலும் அது 0 கொஞ்சம் சும்மா அன்வான்டாக தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். இருந்தாலும் நமக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும்னு தான் தோணுது.